சிகப்பு ரோஜாக்களுக்கு ஒரு பாட்டு நான் வந்து எழுதுறேன்னு ஒத்துக்கிட்டேன். அதில் 2 பாட்டு தான், ஒரு பாட்டு கண்ணாசம், ஒரு பாட்டு நான். அப்போ நான் திருச்சிக்கு அர்ஜென்ட்டாக போக வேண்டியிருந்தது. நான் ராஜாட்ட சொன்னேன், நான் திருச்சிக்கு போயிட்டு நாளை நைட்டு ட்ரெயின் ஏறி நாளை கார்த்தால வருவேன். அப்போ நேராக ஏவிஎம் ஸ்டூடியோக்கு வந்துருங்கண்ணே, பாட்டு அங்கேயே எழுதிடலாம். ஏன்னா கமலுக்கு வாணி கணபதிக்கும் அப்போ தான் கல்யாணம் ஆன புதுசு. அந்த பாட்டு அந்த அம்மா வந்திருக்காங்க ரெக்கார்டிங்க்கு. அந்த பாட்டு கமல் வேறு ஒரு லேடி வாய்ஸ் யாரோ பண்ணாங்க. நீங்கள் அங்கே வந்துருங்க. நான் ட்ரெயினில் வந்து இறங்கி வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு 8:30 மணிக்கு போய் அங்கே ராஜா அதை நீங்கள் போன உடனே கூட உடனே எழுத முடியாது. ஏன்னா அவர் வந்து வில் பி பிஸி வித் ஆர்கஸ்ட்ரேஷன். கொஞ்ச நாள் இருங்க நான் வந்துடுறேன்னு அவங்களுக்கு ஒரு நொட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கேப்பில் தான் வர முடியும். அந்த கேப்புக்குள்ளே எழுதின பாட்டு தான் நினைவோ ஒரு பறவையா. அதே மாதிரி